அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது எல்லா மனிதர்களுமே ஒரு நிலைக்கு மேல் ஒரு இதுதான் வாழ்க்கையின் முடிவான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்பதை எல்லாரும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் வேணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி நிலைகள் ஒரு மனிதனுக்கு ஏற்படுமா என்று சொன்னால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த அளவுக்கு இறைவன் அவர்தான் பெரியவர், நம்ம எல்லாம் சின்னவங்க தான். இப்போ ஒரு மனிதன் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்காக சொல்லுவோம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு கலவையாக சொன்னோம்னா என்ன சொன்னோன்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு கூட கொஞ்சம் ஆயிரும், ஒரு நட்சத்திரத்துக்கு குறையாகும், சரியாக சொல்லணும். இப்போ ஒருத்தர் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறார் அப்படின்னு, அசுவதி நட்சத்திரத்துக்குள்ள போய் பிறந்திருக்கிறாருன்னா, நல்ல நட்சத்திரம் மேச ராசி, தலைமை ராசி. இவர் என்ன சொல்லலாம்னா, அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்து முதல்ல வழிபாடு பண்ண வேண்டிய கோவில் என்ன? அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் வழிபாடு பண்ண வேண்டிய தன்னுடைய எனர்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வம் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் காளியை வழிபாடு பண்ணலாம். காளியை வழிபாடு, அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் காளியை வழிபாடு பண்ணணும். அது உங்களுக்கு பிடிச்ச எந்த காளியாக இருந்தாலும் சரி, அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் காளியை வழிபாடு பண்ணணும். இந்த காளியை வழிபாடு பண்ணுவதன் மூலமாக அசுவதி நட்சத்திரத்திற்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஒரு நல்ல இன்புட் கிடைக்கும். அப்போ அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் காளி வழிபாடு முக்கியமானது. கண்டிப்பாக காளி வழிபாடு உங்களுக்கு இயற்கையாகவே வந்துடும். அப்போ காளி வழிபாடு உங்களுக்கு பிடிச்ச எந்த இடத்துல இருக்குனாலும் சரி, எந்த ஊர் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சிந்தனை பண்ண வேண்டாம். உங்களுக்கு தேவை ஒரு காளி. ஆனால் அது நல்லா 12 வருஷத்திற்கு ஒரு தடவை நல்ல ஒரு ஆதிபத்தியமுடைய கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கணும். நல்லா ஒரு பவராக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு காளியை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கணும். வழிபாடு பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னு, நீங்கள் என்ன உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வலிமையான சக்தி உங்களுக்கு கிடைக்கணும், வலிமையான சக்தி உங்களுக்கு கிடைக்கணும்னா என்ன தானம் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய அசுவதி நட்சத்திரத்திற்கு நீங்கள் தானம் செய்ய வேண்டிய பொருள் என்ன சொல்லலாம்னா, சீத்தாப்பழம் இருக்கு இல்லையா, சீத்தாப்பழம். அசுவதி நட்சத்திரத்திற்கு தானம் செய்ய வேண்டிய பொருள் சீத்தாப்பழம். இந்த சீத்தாப்பழம் தானம் பண்ணுவது, கேசரி தானம் பண்ணுவது, பாக்கு இருக்கு இல்லையா, ரோஜா பாக்கு, இந்த ரோஜா பாக்கு தானம் பண்ணுவது அசுவதி நட்சத்திரத்திற்கு மிக மிக சிறந்தது. இதை தானம் பண்ணினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெண் சார்ந்த ஒரு விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வருவது தவிர்க்கும். ஒரு பெண்ணால் உங்களுக்கு பிரச்சனை வரும். அசுவதி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் காளியை வழிபாடு பண்ணணும். அவர்கள் தானம் செய்ய வேண்டிய பொருள் என்ன சொன்னான்னா சீத்தாப்பழம். அது சீசனில் தான் கிடைக்கும். அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா பாக்கு, ரோஜா பாக்கு தானம் பண்ணலாம். அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா கேசரி தானம் பண்ணணும். இதை தானம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சக்தி யார் என்று சொன்னார். உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சக்தி காளி தேவி தான். சாட்சாத் காளி தேவி தான். அதை பிடிச்சிடும். அதற்கு அடுத்து உங்களுடைய 27வது நட்சத்திரம் இருக்கு இல்லையா, 27வது நட்சத்திரத்திற்குண்டான உணவு என்ன சொன்னான்னா முந்திரி பருப்பு.
முந்திரி பருப்பு சாரி 27வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு வந்து என்ன சொன்னான்னா இலந்தை பழம். சரி, இலந்தை பழம் வந்து சீசனில் தான் கிடைக்கும். எல்லா நாட்களிலும் வந்து இலந்தை பழம் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ என்ன செய்யணும்னா, இலந்தை வத்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கேட்டிங்கன்னா இலந்தை வத்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இலந்தை வத்தலை வந்து என்ன சொல்லலாம்னா நீங்கள் தானம் பண்ணலாம். இலந்தை வத்தலை தானம் பண்ணலாம், அல்லது பாவக்காய் வந்து தானம் பண்ணலாம். இப்படி பண்ணிட்டு வரும். இது வந்து ஒரு எசென்ஷியலாக ஒரு வாழ்க்கையில் ஒரு அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க இந்த கண்டென்ட்ஸை வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிடும். இதை தவிர வந்து என்ன சொல்லலாம்னா, நீங்கள் போய் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் வேலை செய்யும். அதான் என்ன சொன்னேன்னா, ஒரு நேர்கோட்டில் ஒரு வழியிலே போய்கிட்டு இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிக்கணும். உங்களுடைய அந்த நட்சத்திரங்கள் சொல்லியிருக்கு இல்லையா, அதாவது வந்து 22வது நட்சத்திரம், 27வது நட்சத்திரம், 22வது நட்சத்திரம், 27வது நட்சத்திரம். 22வது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை தானம் பண்ணிடணும், 27வது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை தானம் பண்ணிடணும். சரி, இது வந்து என்ன சொன்னால் உங்களுடைய கர்மாவை போகும். 27வது நட்சத்திரத்திற்குண்டான உணவை தானம் பண்ணுவது உங்களுக்கு அது பரிகாரம். ஆனால் பரிகாரம், அந்த பரிகாரம் என்பது 2 விதத்தில் ஒன்று வாழ்க்கையை வந்து இடர்பாடு கொடுக்கக்கூடியது 22வது நட்சத்திரம். அதற்குண்டான உணவு வந்து என்ன சொன்னான்னா சீத்தாப்பழம், கேசரி, ரோஜாப்பாக்கு. அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒன்று வேணும். வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு சக்தி உள்ள மனிதனாகவும் திடகாத்திரமான உள்ள மனிதனாகும்னா நீங்கள் 2 விதமான உணவு சாப்பிடணும். அசுவதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அடிக்கடி நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடும். அடிக்கடி நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுவது உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். 2வது வந்து பணவரவை கொடுக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், பணவரவை கண்டிப்பாக கொடுக்கும். ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பணவரவை கொடுக்கும். நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்க பணவரவை வந்து கண்டிப்பாக கொடுக்கும், ஆரோக்கியத்தை மேம்படுத்திடும். அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா அசுபதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை நட்சத்திரத்திற்கு உண்டான வாழைப்பழத்தை வந்து கண்டிப்பாக சாப்பிடணும். இந்த வாழைப்பழத்தை வந்து என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக சாப்பிடும்போது, வாழைப்பழத்தை வந்து கண்டிப்பாக சாப்பிடும்போது என்ன சொன்னால் அதனால் எனர்ஜெட்டிக் மேன், ஒரு சக்தி உள்ள மனிதனாகவும் ஒரு ஹெல்த் உள்ள மனிதனாகவும் மனதில் வந்து ஒரு படபடப்பு இல்லாத மனிதனாகும். ஏன்னா 6வது நட்சத்திரம் என்பது தெய்வ பலம் அப்படின்னு சொல்லிட்டோம். 6வது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் தெய்வ பலம். இந்த 6வது நட்சத்திரம் தெய்வ பலம் அப்படிங்கும்போது 2வது நட்சத்திரமும் எனர்ஜியை கொடுக்கும், 6வது நட்சத்திரம் வந்து தெய்வ பலத்தோடு வந்து சக்தியை கொடுக்கும். அப்போ 2வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவாகிய நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுவது, கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடணும், அது கண்டிப்பாக சாப்பிடணும், தேவைப்படும் போதெல்லாம் சாப்பிடணும். இது சளி பிடிச்சிக்கிடக்கூடிய ஒரு விஷயம். அப்போ சளி பிடிச்சிக்கிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் வந்து என்ன சொன்னோன்னா அதை வந்து கொஞ்சம் ஒரு தேவைக்கு தக்கன, அதாவது வந்து ஒரு நம்ம வீட்டிலே வந்து என்ன சொன்னால் ஒரு லிமிட்டாக வந்து என்ன சொன்னால் ஒரு 100 மில்லியோ ஒரு 150 மில்லியோ தேவையான அளவு நீங்கள் பண்ணிக்கிடணும். அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு இந்த வாழைப்பழம் 6வது நட்சத்திரத்திற்கு உண்டான வாழைப்பழத்தை வந்து நீங்கள் சாப்பிட உங்களுடைய கர்மா என்ன, உங்களுடைய உடம்பு வந்து பலமாகும். இப்போ வந்து இந்த காளியை வந்து நம்ம வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் காளியை வழிபாடு. அப்போ காளியை எப்போ வழிபாடு பண்ணணும் அப்படின்னா வந்து அசுவதி நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணக்கூடாது, பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணணும். அப்போ பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணும்போது என்ன சொல்லலாம்னா வந்து என்ன செய்யணும்னா அந்த காளி கோவிலில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா 6 தீபங்கள் ஏற்ற வேண்டும். 6 மண் கிளியஞ்சட்டில் தீபம் ஏற்றி காளி தேவிக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பொருளாதாரத்திலும் நல்லா இருப்பீங்க, கர்மாவே அழிச்சிருவீங்க. அதற்கடுத்து உங்களுக்கு சக்தி. நமக்கு தேவை என்ன சொன்னான்னா பணம், தெய்வ பலம், நம்முடைய கர்மாவே நம்மளை சாடாமல் இருக்குது. இந்த பக்கம் கொடுத்துட்டு அந்த பக்கம் பிடிங்கிற மாதிரி வந்து ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. இந்த பக்கம் கொடுத்துரும் கடவுளை, அந்த பக்கம் பிடிங்கிடும். வேறு அதனால் என்ன லாபம்? அப்போ
சேமிப்பும் இருக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போ அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பெண்களிடம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சிக்காமல் இருப்பதற்கு, ஏன்னா பெண்கள் மூலமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும், அதில் சிக்கல்கள் வரும். கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அதை செஞ்சுக்கணும். ரெண்டாவது, அசுவதி நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து 10ஆம் இடம் இது. மேசராசிக்கு 10ஆம் இடம் என்ன சொன்னான்னா எது? மேசராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது மகரம். இந்த மகரத்திற்குண்டான சனி வந்து எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரோ, மகரத்திற்குண்டான சனி எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான உணவை தானம். இவ்வளோதான். ஒரு மனிதனுடைய நட்சத்திரத்திற்கு பரிபூரணம் வேண்டும் என்று சொன்னால், நான் என்ற சொல்கிற விஷயத்தை வந்து நீங்கள் தாராளமாக செய்தீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து செல்வச் செழிப்போடும் நிம்மதியோடும் கர்ம வினைகளிலிருந்து பீடிக்கப்படாமல் வந்து ஸ்மூத்னஸாக இருப்பீங்க. அப்போ உங்களுடைய அசுவதி நட்சத்திரத்தோடைய அதிதேவதை எல்லாம் வந்து சரஸ்வதி தான், இல்லைன்னு சொல்ல. எனர்ஜியை கொடுக்கக்கூடியது காளி தேவி. அவ்வளோதான். அந்த காளி தேவியை எப்பயுமே பரணி நட்சத்திரம் வருகின்றன்று பண்ணுங்கள். 6 நெய் தீபம் போட்டு வந்து நான் சொன்னான வழிபாடு பண்ணுங்கள். காளி தேவிக்கு வந்து ஒரு மாலை வாங்கி போட்டுருங்க, சிறப்பாக இருப்பீங்க. அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து நான் சொன்ன வந்து 22வது நட்சத்திரத்திற்குண்டான உணவு, 27வது நட்சத்திரத்திற்குண்டான வந்து ராசிக்கு 10 குடையவன் நின்ற நட்சத்திரம், ராசிக்கு 10 குடையவன் சனி நின்ற நட்சத்திரத்தோடைய உணவை தானம் பண்ணுங்கள். அதை சாப்பிட்றக்கூடாது. அப்போ 27வது நட்சத்திரத்து உணவை சாப்பிடக்கூடாது, 22வது நட்சத்திரத்து உணவை சாப்பிடக்கூடாது. அதற்கடுத்து நம்ம 2வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை சாப்பிட்டு கொள்ளலாம், 6வது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை சாப்பிட்டுக்கலாம். சரி, சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு சிக்கல் வந்துடுச்சு. அந்த சிக்கல் வரும்போது இந்த மனிதன் வந்து வதப்படுவான். அப்போ சிக்கல்கள் வரும்போது மனிதன் வதப்படுவான் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா, அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த புனர்பூசத்திற்கு உண்டான மூங்கில் செடி இருக்கு இல்லையா, இந்த மூங்கில் செடியை வந்து அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 7வது நட்சத்திரத்திற்குண்டான அந்த விருட்சத்துக்குண்டான ஒரு மூங்கில் செடி எங்கே இருக்கிறது அந்த இடத்துக்கு போங்க. ஒரு சின்ன கத்தி கொண்டு போய் மூங்கில் செடியில் வந்து ஒரு கொப்பை வெட்டி 2ஆக ஒடிச்செடுத்து தூரத்தில் போட்டு போங்க. உங்களுக்கு பிரச்சனை யார் கொடுத்தாலும் அது தீர்வுக்கு வந்துவிடும். மனிதன் வதப்படுவான். ஒரு கஷ்டம் வரும்போது தான் அவனுக்கு மனசு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கும். அப்போ 7வது நட்சத்திரம், அந்த 7வது நட்சத்திரத்திற்குண்டான விருட்சத்திற்குண்டான ஒரு கொப்பை வந்து நல்லா வெட்டி அதை 2ஆக ஒடித்து உங்கள் கையால் ஒடிக்கணும். முதல்ல வெட்டிடுறது நீங்கள் தான் வெட்டணும். வெட்டிட்டு என்ன சொன்னான்னா அதை வந்து 2ஆக ஒடித்து அப்படி தூரம் போட்டு போங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இது அசுவதி நட்சத்திரத்திற்கு உண்டான முக்கியமான பலாபலன்கள். ஏன்னா ஒரு எல்லாம் சேர்த்து போட்டோம்னா ப்ராப்பர் நான் சொல்லணும்னா 27 நட்சத்திரத்திற்கும் தனித்தனியாக சொல்லிடுறேன். கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து பயன்பெறுங்கள். எல்லோரும் சுபிட்சமாக இருக்கணும், எல்லோரும் வெற்றியோடு இருக்கணும், ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும். எப்போ ஹாப்பினஸ் வேணுமா, 2வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை சாப்பிடுங்கள், 6வது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை சாப்பிடுங்கள். கண்டிப்பாக ஹெல்த்தி உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நல்லா இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன். உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிட அரசு ஆதிராகவன் ஜெய பாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.